இந்த ஒரு ஹேர் மாஸ்க் போதுங்க நம்மளோட ஹேரில் உள்ள எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுறதுக்கு. இந்த ஹேர் மாஸ்க்கு நம்ம ஸ்கேல்ப்பை நல்லா ஸ்க்ரப் பண்ணி டேண்ட்ரஃப் எல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் சரி, நம்மளோட ஹேரை வந்துட்டு எலாஸ்டிசிட்டி அதிகரித்து நம்ம ஹேரை சில்கியாகவும் ஷைனிங்காகவும் மாற்றுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகாலட்சுமி. இன்றைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஹேர் பேக்கை நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் கண்டினியூவாக யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு வந்துட்டு ஸ்கேல்பில் இருந்தே நம்ம ஹேர் வந்து நல்ல ஸ்ட்ரென்தனிங்காகவும், அதே சமயம் நமக்கு நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தும், நம்ம ஸ்கேல்பில் பொடுகு இருந்தால் அதை ரிமூவ் பண்ணுறதுக்குமே இந்த ஹேர் பேக் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேர் நல்லா சில்கியாகவும் ஷைனிங்காகவும் வச்சுக்கிறதுக்குமே இந்த ஹேர் பேக் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அப்படி நான் இன்றைக்கி இந்த ஹேர் பேக் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னக்குட்டி, நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆளுங்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளோட ஹேர் மாஸ்க்குக்கு நான் எடுத்துருக்கிற ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் வெந்தயம். வெந்தயம் வந்துட்டு என்னோடய ஹேருக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு உங்களோட ஹேருக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் எடுத்துருக்கிற இன்க்ரீடியன்ட் கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் போல் சேர்த்துருக்குறேன். கருஞ்சீரகம் நிறைய சேர்க்காதீங்க. கருஞ்சீரகம் லைட்டாக ஒரு ஸ்மெல் வரும், அது எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரியல. நெக்ஸ்ட்டு நான் சேர்த்துருக்கிறது அரிசி. நான் வந்துட்டு அரிசியுமே ஹேர் மாஸ்கில் வந்துட்டு சேர்த்து யூஸ் பண்ண போகிறேன். நான் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் போல் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 டைம் தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மேலே உள்ள தூசி எல்லாமே போய் நமக்கு வந்துட்டு நல்லா க்ளீனாக கிடைக்கும். அதை வந்துட்டு நான் முதல் நாள் நைட்டே தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். இது மறுநாள் நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் நல்லாவே ஊறி வந்திருக்கு. இது கூடவே இன்னும் 2 எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறேன். அதுதான் செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும். அது கூடவே இன்றைக்கி நான் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ரோஸ்மெரி லீவ்ஸையும் ரைஸையும் சேர்த்து ஒரு ஹேர் க்ரோத் வாட்டர் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த ஹேர் க்ரோத் வாட்டரை வந்துட்டு நான் வந்துட்டு என்றைக்கெலாம் ஹேர் வாஷ் பண்ணுறேனோ அன்றைக்கெலாம் என்னுடைய ஹேரில் ஸ்ப்ரே பண்ணி ஒரு 15 டேஸ் கழித்து எனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் சொல்லிட்டு பார்க்கலாம் சொல்லிட்டு எடுத்திருந்தேன். அதையும் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் எடுத்திருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஹேர் மாஸ்க் நம்ம எவ்வளோ தான் அரைச்சாலும் கொஞ்சம் வந்துட்டு கொரகொரப்பாக தான் இருக்கும். எதனால் அப்படின்னா நம்ம இதில் அரிசி சேர்த்துருக்கோம். அரிசியும் எவ்வளோ அரைச்சாலும் கொஞ்சம் கொரன்னு இருக்கும். அது கூடவே கருஞ்சீரகம் சேர்த்துருக்கோம். கருஞ்சீரகமும் கொஞ்சம் வந்துட்டு கொரகொரப்பாக தான் இருக்கும். அதனால தான் இது வந்துட்டு நம்ம ஸ்கேல்ப்புக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்க போய் நம்ம ஸ்கேல்ப்பில் நல்லா ஸ்க்ரப் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கேல்ப்பில் உள்ள டேண்ட்ரஃப் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் கருஞ்சீரகம் வந்துட்டு நம்ம ஸ்கேல்ப்பை நல்லா ஸ்ட்ரென்தனிங் பண்ணி நேச்சுரலாகவே நம்ம ஹேருக்கு வந்துட்டு ஒரு ஸ்கேல்ப் ஸ்ட்ரென்தனிங்க்கு வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அப்புறமா நம்ம எடுத்துருக்க அரிசி வந்துட்டு நம்ம ஹேரை வந்துட்டு நல்லா க்ரோத் பண்ணுறதுக்கும் சரி, நம்ம ஹேரோட எலாஸ்டிசிட்டி, அதாவது நம்ம ஹேர் வந்துட்டு பாதியிலே பிரேக்காச் ஆகிறத வந்து தடுக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நான் வந்துட்டு ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் எடுத்து வச்சுருந்தேன் அந்த ஹேர் க்ரோத் வாட்டரை வந்துட்டு நல்லா ஸ்கேல்ப்பில் ஸ்ப்ரே பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுக்கிட்டேன். நம்ம வந்துட்டு முடியில் வந்துட்டு நம்ம ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாகவே நல்லாவே அப்சார்ப் ஆகும். எதனாலனா நம்ம ஸ்கேல்ப்பு ஈரமாக இருக்கும்போது நல்லா வந்துட்டு ஸ்கேல்ப்பில் உள்ள போர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிருக்கும். அந்த டைமில் நம்ம வந்துட்டு ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே பெனிட்ரேட் ஆகி நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும். இந்த ஹேர் மாஸ்க்கை வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இன்றைக்கி ஷாம்பு போட போகிறதில்ல. ஒன்லி இந்த ஹேர் மாஸ்க் மட்டும் தான் அப்ளை பண்ண போகிறேன். அதனால் வந்துட்டு நல்லா என்னுடைய ஸ்கேல்ப்பில் வந்துட்டு இப்போவே நல்லாவே ஏன்னா இது ஒரு நல்ல ஸ்க்ரப்பர் அப்படிங்கிறனால நம்ம அப்ளை பண்ணும்போதே நல்லா வந்துட்டு ஸ்கேல்ப்பில் வந்துட்டு நல்லா தேய்ச்சி அப்ளை பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அப்ளை பண்ணும்போதே நல்ல ஒரு ஸ்கேல்ப் மசாஜ் கொடுத்துக்கோங்க. அப்படி நம்ம ஸ்கேல்ப் மசாஜ் கொடுக்கும்போது நம்ம ஃபோர்ஸ்லலாம் நல்லா வந்துட்டு பெனிட்ரேட் ஆகி ஹேர் க்ரோத்துக்கு வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும்.
அதுபோல் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி கண்டிப்பாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கணும். நான் இன்றைக்கி வந்துட்டு கேஸ்டர் ஆயில் அப்ளை பண்ணலை. ஆனால் தேங்காய் எண்ணெயும் கொஞ்சமாக பாதாம் ஆயிலும் அப்ளை பண்ணியிருந்தேன். இந்த 2 ஆயிலுமே கொஞ்சம் நல்ல லைட் வெயிட்டான ஆயில் அப்படிங்கிறனால ஹேர் மாஸ்க் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஷாம்பு போடணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம வந்து கேஸ்டர் ஆயில் அந்த மாதிரி அப்புறம் நல்லெண்ணெய் அந்த மாதிரி ஆயில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்துட்டு ஷாம்பு போடணும். தேங்காய் எண்ணெய் அப்புறம் ஆல்மண்ட் ஆயில் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் அந்த மாதிரி நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஷாம்பு போடணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா வெந்தயம் வந்துட்டு நேச்சுரலாகவே நம்ம ஹேரில் இருக்க டர்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கேல்பில் இருக்க ஆயிலை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நான் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஷாம்பு போட போகிறதில்ல. ஒன்லி ஹேர் மாஸ்க் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ஹேரை வந்துட்டு அந்த ஹேர் மாஸ்க்கை வச்சு என்னோடய ஹேரை வந்துட்டு வாஷ் பண்ணி எடுக்க போகிறேன். நான் வந்துட்டு என்னோடய ஸ்கேல்ப்லேயும் சரி ஹேரோட ஃபுல் லென்த்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிடுவேன். எதனால் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ரைஸ் வாட்டர் ஆல்ரெடி 10 நிமிஷம் வச்சுருந்தோம். சைனஸ் பிரச்சனை இருக்கனால நான் 20 மினிட்ஸ்க்கு அதிகமாக என்னோடய ஹேரை வந்துட்டு ஈரமாக வைக்க மாட்டேன். அதனால் ஒரு 10 ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணி ஒரு 10 மினிட்ஸில் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா உடனேவே முடியை நல்லா காய வச்சுட்டேன். இன்றைக்கி ஷாம்பு எதுவுமே யூஸ் பண்ணலை. ஹேர் ரொம்பவும் ட்ரையாக இல்லை, ஆனால் அதே சமயம் ஹேர் வந்துட்டு ஆயிலியாகவும் இல்லை. ஹேர் நல்லா சில்கியாகவும் ஸ்மூத்தாகவும் இருந்தது. ஆனால் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணாதனால அதோட தூசி வந்துட்டு ரொம்பவே ஒட்டிகிட்டு இருந்துச்சு. அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு ஈரமாக இருக்கும்போதே உடனே நல்லா வந்துட்டு ஃபேன் காற்றுல வந்துட்டு காய வச்சுட்டு உதறி விட்டுட்டேன். சீப்பு எதுவுமே யூஸ் பண்ணாமல் சும்மா கைட்டே நம்ம வந்துட்டு காய வைக்கும்போது நம்ம ஸ்கேல்பில் அப்புறம் ஹேரில் ஒட்டிகிட்டு இருக்கிறது எல்லாமே நல்லாவே கீழே விழுந்துடும். இதுவே நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போதே நல்லாவே கிளியர் ஆகிரும். ஷாம்பு யூஸ் பண்ணாதப்போ கொஞ்சம் வந்துட்டு கிளியர் ஆகிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், ஆஃப்டர் ஹேர் வாஷ் என்னோடய ஹேர் வந்துட்டு இந்த மாதிரி தாங்க சில்கியாகவும் ஷைனிங்காகவும் இருந்தது. அந்த தூசி எதுவுமே இல்லை. காஞ்சதுக்கப்புறமா தன்னாலே எல்லாமே உதிர்ந்துடுச்சு. கொஞ்சம் வந்துட்டு நான் வந்துட்டு காயும்போது அப்பப்போ கொஞ்சம் முடியை லைட்டாக உதறி விட்டேன். அப்போவே எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்துட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல இருந்தது ஒட்டிகிட்டு இருந்தது. இப்போ வலிக்கும்போது ஒரு முடியில் வந்துட்டு கொஞ்சமாக ஒட்டிகிட்டு இருந்தது. அதை வந்துட்டு இந்த மாதிரி ஜென்டிலாக நான் வந்துட்டு பிரித்து எடுத்தேன். அதுவுமே வந்துடுச்சு. மற்றபடி இந்த ஹேர் மாஸ்க் வந்துட்டு நல்லா ஒரு ஷாம்புவும் கண்டிஷ்னராகவும் இருந்ததுங்க. ஏன்னா நம்ம கண்டிஷ்னரை யூஸ் பண்ணாமலே நம்ம ஹேர் வந்துட்டு நல்ல ஒரு ஷைனிங்காகவும் கண்டிஷ்னர் யூஸ் பண்ண லுக்கு கொடுத்ததுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் சப்போர்ட் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷன் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.